இந்த பரபரப்பான சூழலில் என்ன பார்க்குறோம்னா, இதுதான் எங்கள் கச்சகட்டி கிராமம். இந்த கிராமத்தில் கல்குவாரிகள் நிறையா இருக்குது. இந்த கல்குவாரியில் லாரிகள் மூலமாக கல் ஏற்றிட்டு போகிறாங்க. இதனால தான் எங்கள் ஊரில் ஒரே புழுதி தூசு காற்றே மாசுபடுது. இந்த பற்றின ஒரு தொகுப்பு தான் இந்த சுற்றுச்சூழல் குறும்படம். பாருங்க, எங்கள் ஊரில் ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி போகுது. இதுதான் எங்கள் ஊரில் கல் அடிக்கிற இடம். பாருங்க, எங்கள் ஊரில் எவ்வளோ புழுதி, ஊரில் மூச்சை விடுங்க. இதாங்க எம்சாண்டு பள்ளி. இதாங்க எங்கள் கச்சேட்டி கிராம பள்ளிக்கூடம். வணக்கம் 108. என்னப்பா பண்ணுங்க மூச்சோட நல்லா இருக்காமா? காலையில் பரவாயில்லையா? இப்படிதான் இருக்கா? என்னம்மா சொல்றாங்க? டாக்டர் ஐயா, எங்கள் வீடு சைடு உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி தானே இருக்கு. ஏமா? வீட்டு பக்கத்தில் கல்குவாரி அதிகமாக இருக்குங்கய்யா. அதில் வர தூசினால தானே அந்த மாதிரி வருது. அந்த மாதிரி எல்லாமே வருது. எங்கள் வீட்டு சைடு இருக்கிறவங்க எல்லாருமே பாமர மக்கள் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என் பிள்ளைக்கு இந்த மாதிரி இருக்கு, 2வது பொண்ணுங்கய்யா. என் பிள்ளைக்கு இந்த மாதிரி தான் ஏன் இருக்கு. இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாங்க? நான் மட்டும் கேட்டால் என்னங்கய்யா செய்யாது? என்னோட சேர்ந்து ஒரு 10 பேர் வந்தால் தானே ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். போனா ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருப்பீங்க. அப்படிதான் ஏன் இருக்கிறோம் நோய். இந்தியா சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகளாயும் காற்றுக்காக இன்னொரு முறை சுதந்திரத்துக்காக போராட வேண்டிய நிலை தள்ளப்பட்டுள்ளது.